Hi my dear families. Today recipe பூரியும் வெஜ் குருமாவும். வெஜ் குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றி கடுகு 1/4 ஸ்பூன், சீரகம் 1/4 ஸ்பூன், சோம்பு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சது போட்டுக்கணும். 2 பச்சை மிளகாய் நல்லா போட்டு வதக்கினதுக்கு அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்ச 1/2 தக்காளி போட்டுக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வைத்த உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் கரைச்சி சேர்த்திக்கலாம். 1/2 மணி நேரம் கொதிக்க வச்சு கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். வெஜ் குருமா ரெடி. டேஸ்டியான வெஜ் குருமா ரெடி. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.